ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா? கடந்த சில காலங்களாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளானது மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தலை தூக்குமா, இல்லை அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது முடிவுகளானது கிடைக்குமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மீனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூலை 5ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களுமானது அமைஞ்சிருக்கு, இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த கிரக நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 5ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளானது உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், ரண ரேகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகளானது உள்ளது. கிரக மாற்றங்களானது பார்த்திங்கன்னா 5/7/2026 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ரேகஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா மாறுகின்றார். 17/7/2026 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/7/2026 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றவர்களுக்கு மதிப்பும் கௌரவங்களும் தரக்கூடிய அதே நேரத்தில் தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு மிக கவனங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்களானது ஏற்படலாம். பயணங்களில் நிறைய தடங்கல்களானது உண்டாகுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகளும் தாமதங்களுமே நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமைகளானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளும் மாறும். குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனலேசல்களானது மறைந்து ஒற்றுமையானது ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்குங்க. பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்களானது உண்டாகலாம். அதே போல் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் குவிங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். வேலைகளை கவனமுடன் செய்வது ரொம்ப நல்லதுங்க. எதிலும் நிதானங்களானது உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம். கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களானது வரும். தொழில் போட்டிகளானது நீங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு வன்மையினால் காரிய வெற்றியானது பெறுவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும். பணவரவுகளுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளானது இப்பொழுது விலகும். தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. திருமண காரியங்களானது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். மேலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு மற்றவர்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். அதேபோல் இந்த நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய செயல்களாக இருந்து வந்த மன வருத்தங்களானது நீங்கள் கொடுங்க. நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இதமான காரியங்கள் நடக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறக்கூடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வியாபார போட்டிகளுமே தடைகளும் தாமதங்களும் இருந்த நிலைகளானது மாறி முன்னேற்ற நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறையவே சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெறுவீர்கள். ஸோ இந்த ஒரு கால நேரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பிடித்தமான இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. சக ஊழியர்களினுடைய நட்புடன் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்களுமே உங்களுக்கு நட்புடன் வந்து பழகக்கூடிய நேரங்கள். அவங்க வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நட்புடன் வந்து பழக ஆரம்பிப்பாங்க. குடும்பத்திலுமே அமைதிகள் குறைவது போல உங்களுக்கு தோன்றும். சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். கவனங்கள் தேவை. பிள்ளைகள் மூலம் பெருமைகளானது கிடைக்கும். அதேபோல் விருப்பமான நபரை சந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. பண வரவுகளானது திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லது. கலைத்துறையினர்களுக்கு சகஜிய நிலைகளானது காணப்படுங்க. நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு தகவலானது வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியும் குறையுங்க. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவர். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கூடுதல் கவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய காரியங்களானது மிக சாதகமான பலனையே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன்களும் கிடைக்குங்க. பணவரவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும். இந்த ஒரு காலகட்டத்தில் பொன்பொருளானது வந்து பார்த்திங்கன்னா சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாகன யோகங்களானது உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவர். அதே போல் மனம் மகிழும்படியான சம்பவங்களானது அடுக்கடுக்காகவே நடக்க ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலகட்டங்கள் அது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இது அதேபோல் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பகல் நேரத்தில் பயணங்களை மேற்கொள்வது சிறந்ததுங்க. உங்களுடைய தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவிகளும் மிக எளிதிலே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கும். கடினமாக பார்த்திங்கன்னா கடினமான ஒரு காரியங்களையும் கூட மிக திறமையாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு உங்களுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா திறமைகளானது மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. பிள்ளைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷங்களும் உண்டாகும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி சந்தோஷ நிலைகளானது உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பரிசளிப்புலாம் கொடுப்பீங்க. பொருட்களை வாங்கி தருவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது வீட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது பொங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. அந்த காலகட்டங்கள் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரர்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையானது அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் உண்டாகும்.
மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையை சிறக்க வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லையா? அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்தால் தான் நமக்கு வந்து பணம் வருது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த அதாவது ஒரு தொழிலையோ ஒரு வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு முதலீடு போட்டு அதில் ஏதாவது இன்கம் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நஷ்டங்கள் ஏற்படுகிற அப்படிலாம் யோசித்து செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலனை கொடுக்குறது நம்ம தெய்வம் தான். ஸோ அந்த தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா மறந்துடக்கூடாது. நமக்கு நன்மைகள் நடக்கும்போதும் சரி, தீமைகள் நடக்கும்போதும் சரி, நம்ம வந்து அந்த தெய்வத்தை வணங்குவதை மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சின்ன பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் விநாயக பெருமானை தெய்வம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிவிட உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் உண்டாகும், மன கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.